நம்ம சோட்டா பீமோட ரெஸ்லிங் மேட்ச் போட்டேன்னு சொன்னா நம்ப முடியுமா? என்னன்னு சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேர்ந்தே வளரும். நீங்க நினைக்கிற இந்த ரெஸ்லிங் இல்ல, தம் ரெஸ்லிங். ஓபன் டாக்கா போயிட்டு மாமாவா தம் ரெஸ்லிங் சேலஞ்ச் போடுவோம் அப்படின்னு கூப்பிட்டேன். பெஸ்ட் ஆஃப் 3 மேட்ச் தான் போட்டோம். சரி, ஆம் ரெஸ்லிங்ல நம்ம கில்லி தம் ரெஸ்லிங்ல புடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் நானும் போய் கேட்டேன். ஆனா நடந்தது அப்படியே வேற. சரி, எப்படியோ ஃபர்ஸ்ட் மேட்ச ஸ்டார்ட் பண்றோம். மாமா வேற பயங்கர கான்பிடென்ட்ல இருக்கிறாப்புல. ஐயோ என்னடா இது, தோற்றுவோம் போலியே அப்படின்ட்டு தான் நானும் இறங்கினேன். அவன் விளையாண்டது கூட பிரச்சனை இல்ல, ஆனா இடையில ஒரு சவுண்ட் விட்டு பாருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, மாமாவுக்கு நல்ல விரல் வித்தைகள் நல்லாவே இருக்குது. நீ பொழிச்சு போய் இந்த அளவுக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண. பட் ஆனா முடியல, தோத்துட்டேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விட்டோம், அடுத்த ரவுண்ட்ல புட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான் வெறி கொண்டு இறங்கிட்டு நானும் முக்குறேன். வாய்ப்பே இல்ல. தலைவன் விரலுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்றாப்புலன்னு தெரியல. சரி ஒத்துக்கிறேன், ஆம் ரெஸ்லிங்ல வேணா நான் இதுவா இருக்கலாம், ஆம் ரெஸ்லிங்ல நம்ம சோட்டா பீம் தான். சரி ஓகே, தோத்துட்டேன். சரி, தோத்தா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்? ஒரு புஷ் அப், ஒரு புல் அப், அட்லீஸ்ட் ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னாவது கொடுக்கும். நான் பண்ணதுக்கு பழி வாங்குற விதமா ஒண்ணு பண்ணாப்புல, நீங்களே பாருங்க. வரேன், அடுத்த சேலஞ்சில புடிக்கிறேன்.